Yes, sir. So நம்ம நேற்று வந்து chart of accounts concept பார்த்தோம். கரெக்டா? Yes, sir. So chart of accounts is nothing but list of GL accounts in the company. So அது என்ன கண்ட்ரோல் பண்ணோம்னா controls language, length of the GL account number and integration with control. Integration with control. சரிங்களா? So three types of chart of accounts இருக்கு. Operational chart of accounts, group chart of accounts and country specific chart of accounts. Yes, sir. So நம்ம நேற்று அதை கிரியேட் பண்ணோம் and assign பண்ணோம். Okay? So Yes, sir. ஒரு condition சொல்றேன். One chart of accounts can be assigned to company codes. Important condition. Okay? So ஒரே ஒரு chart of accounts நான் வந்து multiple company codes யூஸ் பண்ணுவேன். Okay, sir. Okay? ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ டாடா குரூப்ல ரெண்டு கம்பெனி கோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். Yes, sir. ஸோ வந்து டிசிஎஸ் நம்ம வந்து டாடா ஸ்டீல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாடா டிசிஎஸ் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். Yes, sir. டாடா ஸ்டீல் வந்து யூஎஸ்ஏல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். Okay, sir. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருக்கு. கரெக்டா? பட் ஸ்டில் Yes, sir. இப்போ நான் இந்த வந்து ஏபிசி இன்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஏபிசி இன்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல சேலரிஸ் அக்கௌண்ட் இருக்கு, ரெண்ட் அக்கௌண்ட் ஓகே. ஸோ Yes, sir. இதுக்கு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிருக்கேன். நம்பர் வந்து 200 100, இதுக்கு வந்து 200 1 வச்சுக்கேன். இந்த ரெண்டு நம்பர் கிரியேட் பண்ணிருக்கேன் அக்கௌண்ட் நம்பர்ஸ். ஓகே. Yes, ஸோ sir. இதே ஏபிசியை நான் இங்கேயும் அசைன் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சேம் சேலரிஸ் அக்கௌண்ட் அண்ட் ரெண்ட் அக்கௌண்ட் இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் மல்டிபிள் கம்பெனி கோர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? உள்ள டாட்டா சேஞ்ச் ஆகும், பட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேம் ஆகும். உள்ள டாட்டா சேஞ்ச் ஆகும் இன் சென்ஸ் இப்போ நான் சேலரிஸ் என் எம்ப்ளாய்க்கு பே பண்றேன்னா நான் ஐஎன்ஆர்ல பே பண்ணுறேன். இங்க சேம் சேலரி சேம் அக்கௌண்ட் பட் சேலரிஸ் யூஎஸ்டி பே. Yes, sir. கரெக்டா? Yes, ஸோ sir. அது மாதிரி ஸோ சேம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி அசைன் டு மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்வியூல கேட்பாங்க ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு நம்ம அசைன் பண்ணாம பண்ணுறது. Yes, sir. ஓகேவா? Yes, sir. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் Sir, என்ன one doubt, sir. கேளுங்க. Group chart of accounts இருக்குங்க sir. Okay. Group chart of accounts. ஆமா சொல்லுங்க. Group chart. அது கன்சல்டேஷனுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னீங்க. அதை Correct. கிரியேட் பண்றப்போ குரூப் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க. நம்ம நார்மல் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றோமோ அப்படியே தான் கிரியேட் பண்ணணும். 3 டைப்ஸ் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் கோட் OB30 தான். நம்ம அசைன் பண்ற இடம் தான் வேற. ஓகேங்களா? நம்ம நான் நேற்று காமிச்சேன்ல உங்களுக்கு எங்க அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. Yes, sir. OB30 தான் கிரியேட் பண்ணணும். நம்ம நேற்று கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து DUL நமக்கு TELU. ஸோ இது என்னோட ஆப்பரேட்டிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? Yes, sir. இப்போ சிமிலர்லி நான் இன்னொரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றேன். OB13 Okay. ஸ்கிரீன் லாக்ல இருக்கு. ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். OB13
வெளியே வந்தாதான் நியூ என்ட்ரிஸ். இப்போ இன்னொரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். XYZ கிரியேட் பண்ணுறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் DELU. ஓகேங்களா? ஸோ இதோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதுக்கும் சேம் 6 digits லென்த்லயே GLs கிரியேட் பண்ணி, ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த XYZ-ன்றது என்னோட குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த XYZ எடுத்துட்டு வந்து நம்மளோட DELU அசைன் பண்ணுறேன். DELU இங்க இருக்கு பாருங்க, குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்க நான் XYZ அசைன் பண்ணேன்னா, ஸோ இங்க என்ன டிரான்சாக்ஷன், இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் ஆனாலும் பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு. ஓகே சார். இப்போ நியூ என்ட்ரிஸ்ல என்ட்ரி பண்ணும்போதே குரூப் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல XYZ XYZ நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்க. இங்க வந்து நம்ம DELU யூஸ் பண்ணிட்டோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் DELU. இங்கேயும் நான் DELU யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? குரூப் லெவல்ல XYZ மெயின்டைன் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் ஆல்ரெடி இந்த XYZ-க்கு இதை அசைன் பண்ணியிருக்கேன் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு. கரெக்டா? பேக் எண்ட்ல வேல்யூஸ் இதுல அப்டேட் ஆகும். இங்கேயும் அசைன் பண்ணுவேன், இங்கேயும் அப்டேட் ஆகும். ஓகே சார். புரியுதா? எஸ் சார். இல்ல, ஸோ அதுதான் குரூப் சார்ட். ஸோ as of now நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நான் அதை ஏன்னா நம்ம ஒரு கம்பெனி கோட் தான் வச்சிருக்கோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது 4-5 கம்பெனி கோட் கிரியேட் பண்ணிட்டு அப்போ வேணா குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து அக்கௌண்ட் குரூப். ஸோ நம்ம நேற்று நம்ம வீட்டில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கே போட்டுருக்கோம். கரெக்டா? அந்த எக்ஸாம்பிள் நான் அப்படியே இங்கே கொடுத்தேன். So group chart of accounts na grouping of GL accounts with similar properties. அப்படின்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற GLs எல்லாம் வந்து நான் குரூப் பண்ணேன். இங்க ஆல்ரெடி நம்ம இதை 4 குரூப்பா பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து நான் போஸ்ட் பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணும்போது இது அப்படிதான் எக்ஸ்பென்சஸ் இன்கம் comes இது ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இங்க பேங்க் அண்ட் கேஷ் கூட இருக்கு. ஓகே சார். கரெக்ட்டா? அசெட்ஸ் அப்புறம் வேற liabilities. சரிங்களா? ஸோ நான் இந்த GLs எல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் குரூப்ல போட்டிருக்கேன். இந்த GLs எல்லாம் வந்து இன்கம் குரூப்ல, இந்த GLs எல்லாம் வந்து அசெட்ஸ்ல போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸ்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இது இன்னும் ஃபர்தரா கூட குரூப் பண்ணலாம். ஓகே? ஸோ ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நான் அட்மின்ல போடலாம். கிராசரி வந்து நான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல போடலாம். ஓகே? ஸோ இதெல்லாம் ஒரு குரூப் பண்ணலாம். இன்கம்ஸ் எல்லாம் ஒரு குரூப் பண்ணலாம். அதர் இன்கம்ஸ், சேலரி இன்கம்ஸ், இது மாதிரி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கார், மிஷினரி, லேண்டை வந்து நான் ஃபிக்ஸ்ட் அசெட்ல போடுவேன். பேங்க் அண்ட் கேஷை வந்து நான் கரண்ட் அசெட்ஸ்ல போடுவேன். ஓகே? பைக் அண்ட் கார் லோனை வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல போடுவேன். இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம குரூப்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அக்கௌண்ட். ஓகே? ஸோ வாட் டஸ் control. So இது அக்கௌண்ட் குரூப் என்ன கண்ட்ரோல்? அக்கௌண்ட் குரூப் கண்ட்ரோல்ஸ் நம்பர் ரேஞ்சஸ். நம்பர் ரேஞ்சஸ் ஆஃப் தி GL அக்கௌண்ட் கண்ட்ரோல். ஓகே? ஸோ மேல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து லென்த் ஆஃப் த GL அக்கௌண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். அக்கௌண்ட் குரூப் வந்து கண்ட்ரோல் C நம்பர் ரேஞ்சஸ் ஆஃப் தி GL. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் என் இதுல வந்து நான் 4 குரூப் தான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 4 குரூப்ஸ் தான் இருக்கேன். ஓகே, இந்த 4 குரூப்ஸ்க்கு நான் நம்பர் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்ல நான் ஏதாவது ஜிஎல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன். ஓகே, ஸோ நார்மலா எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு, அசெட்ஸ். சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கும். நீங்க வேற சீக்வன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் மேண்டேட்டரி ஒன்றும் இல்லை. நான் இப்படிதான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அதனால அப்படியே உங்களுக்கு. ஸோ லைபிலிட்டிஸ் வந்து 100 to 1 இது வரையும் நான் லைபிலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணேன். இந்த நம்பர் சரிங்களா? ஸோ அசெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் 2 சீரீஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இன்கம்ஸ் வந்து 3 சீரீஸ். எக்ஸ்பென்சஸ் வந்து 4 சீரீஸ். சரிங்களா? நான் இப்படிதான் நம்பர் ரேஞ்சஸ் மெயின்டைன் பண்றேன். ஸோ இந்த நம்பர் ரேஞ்சஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது நான் வந்து இப்போ ஒரு ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். நான் ரெண்ட் அக்கௌண்ட் எந்த குரூப்ல கிரியேட் பண்ணலாம் சொல்லுங்க? எக்ஸ்பென்சஸ்ல கிரியேட் பண்ணேன் ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ நான் எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 4 lakhs. இது அக்கௌண்ட் நம்பர்ல இந்த ரேஞ்சில் நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 சீரீஸ். நான் 4 lakh நம்பர் எடுத்துக்கிறேன். 4 lakhலேருந்து 4,99,000 வரையும் நான் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண போறேன். எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணும்போது நான் வந்து 4,05,00,000 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் விருப்பம்? அதுவே கண்டினியூஸா எடுக்கணும்னு இல்லை. ஓகேங்களா? நான் மேனுவலா எந்த நம்பராவது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? இப்போ நான் கார் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது எதுல போட்டுப்பேன்? கார் எதுல வரும்? கார் லோன் லைபிலிட்டிஸ். கார் லோன் என்ன லைபிலிட்டி? கார் என்னோட அசெட். அசெட் தானே? ஸோ நான் இங்க 2 சீரீஸ்ல ஏதாவது போட்டுக்கிறேன். கரெக்டா? கார், மிஷினரி, லேண்ட் இது எல்லாமே நான் அசெட்ல ஆட். ஓகேங்களா? ஏதானமா? ஸோ இது மாதிரி நான் இந்த ரேஞ்சில் நான் எப்படியாவது கிரியேட் பண்ணேன். ஓகே, அதுவும் இல்லாத நான் இந்த 4 குரூப்ஸ் தான் கிரியேட் பண்ணணும்னு இல்லை. நான் ஃபர்தரா எத்தனை குரூப் வேணுமோ என் ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி நான் கிரியேட். ஓகேங்களா? லைபிலிட்டிஸ்லயே நான் 2 குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். கரண்ட் லைபிலிட்டிஸ், நார்மல் லைபிலிட்டிஸ். அசெட்ஸ்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். இன்கம்ஸ்ல அதர் இன்கம்ஸ், சேல்ஸ், இது மாதிரி நான் குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? அக்கௌண்ட் குரூப். ஸோ ரியல் டைம்ல கூட லைபிலிட்டிஸ் வந்து 1 சீரீஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். அசெட்ஸ் 2 சீரீஸ், இன்கம்ஸ் 3 சீரீஸ், எக்ஸ்பென்சஸ் 4 சீரீஸ். ஓகேங்களா? ரியல் டைம்ல ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, அப்படின்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? 90% ஆஃப் த கம்பெனிஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10% கம்பெனிஸ் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து 25 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ 25 வருஷமா நான் வந்து டிஃப்ரெண்ட் ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 25 வருஷம் பிறகு நான் புதுசா SAP என் கம்பெனில இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் இந்த 25 வருஷமா யூஸ் பண்ண நம்பரை எல்லாம் விட்டுட்டு புதுசா நம்பரை உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பேனா? சொல்லுங்க. இல்ல தானே? எனக்கு இந்த 25 வருஷமா நான் எந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு SAP ரெடி பண்ணி கொடுங்க தான் கேட்பேன். புது நம்பர் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய நம்பரே கொடுங்க. என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு பழைய நம்பர் தான் வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கு. அதுவும் இல்லாத அவங்க அதுல தான் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேட்பாங்க. ஸோ அது மாதிரி டைம்ல வந்து நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன்னு நீங்க சொல்லணும். அவங்க கேட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும்.
ஓகேங்களா? Okay, ஏன்னா sir. கன்சல்டன்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? Yes, sir. ஓகே. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நான் இங்க எதுக்கு 4 lakhs 4 series ஐ மீன் 6 digits எடுத்துக்கிட்டேன். 7 digits ஏன் எடுத்துக்கல? இல்ல 3 digits ஏன் எடுத்துக்கல? இல்ல 2 digits ஏன் எடுத்துக்கல? சார் எக்ஸ்பென்சஸ் இது கம்பெனிஸ்க்குலாம் வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பென்சஸ்ன்னு இல்லை, அந்த அக்கௌண்ட் குரூப் வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே. சோ அதனாலதான் நான் வந்து 6 இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டேன்றீங்களா? அப்படித்தானே கரெக்டா யோசிங்க. ஏன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம் 6 digits தான் இருக்கணும் லென்த் என்னோட ஜிஎல் அக்கௌண்ட். ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் இங்க 6 digits மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க 5 digits மெயின்டைன் பண்ணிருக்கேன். என்னோட நம்பர் எவ்வளவு மெயின்டைன் பண்ணிருப்போம் அப்போ? ஃபார் எக்ஸாம்பிள் 5 தான் மெயின்டைன். இப்போ 3 digits வச்சுக்கலாம். ஸோ 3 digits மெயின்டைன் பண்ணிருக்கா 100 to 999 வரையும் தான் என்னால மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து இது எவ்வளவு வரும்? 2 series 200 to 299 வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 300 to 399 வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க நம்பர் கொடுத்தாலும் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? நீங்க 4 digits டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். இது டிரான்சாக்ஷன்ஸ் இல்லமா, இது வந்து ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க thousands லாக்ஸ் கணக்குல பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களா? ஓகேங்களா? இப்போ நீங்க பேங்க்குக்கு போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் எத்தனை டிஜிட்ஸ்ல இருக்கும்? 14 digitsல இருக்கும். கரெக்டா? 14 இல்ல 10 digitsல இருக்கு. ஓகே. சோ நீங்க பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்க 100 டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும்னா ஒத்துப்பீங்களா? இல்ல தானே? லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கலாம். ஓகே. சோ இங்க நீங்க அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்றீங்க. டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தானே? இங்க நம்ம ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான். நான் 2 அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்றேன். 2ல நான் 1008 டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் நம்பர் எத்தனை டிஜிட்ல கிரியேட் பண்ண போறேன்றத மெயின்டைன் பண்றது தான் அக்கௌண்ட் குரூப். 6 digits தான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிட்டேன். 6 digits அதுக்கு தான் 6 digitsல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேமா? கிளியரா? ஸோ இந்த அக்கௌண்ட் குரூப் நம்ம சிஸ்டம்ல கிரியேட் பண்ணோம். ஸோ அக்கௌண்ட் குரூப் வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் குரூப், எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் குரூப்பை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இருக்காங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. ஓகேங்களா? நீங்க இந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஜெனரல் லெட்ஜர், மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ், ஜிஎல் அக்கௌண்ட்ஸ், ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸும் நம்ம நேற்று பார்த்தது எடிட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் கோட் V30. ஸோ V30. ஸோ நேற்று அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அக்கௌண்ட் குரூப். இது கிளியர் இருப்பாங்க. டிரான்சாக்ஷன் கோட் VD4. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்போ ஜிஎல் கிரியேட் பண்ணாலும் நான் எந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக VD4. ஸோ நான் ஜஸ்ட் 4 என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கணும்னா என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு அக்கௌண்ட் குரூப், அதோட டிஸ்கிரிப்ஷன், ஃப்ரம் அக்கௌண்ட் நம்பர் டு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 4 குரூப் எது? அசெட், லைபிலிட்டி, இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இது 4 கிரியேட் பண்ணிக்கணும். பட் ரியல் டைம்ல ரொம்ப அதிக குரூப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நான் பழைய இதுல ஒரு இது கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த குரூப் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. பேஸ்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மெட்டீரியல் கூட அதுதான் பேஸ்ட் பண்ணி நம்மளோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ELU.
So இது வந்து chart of accounts. Description. So இது வந்து phone number. இது பாட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸோ 1 சீரீஸ்ல இதானதெல்லாம் லைபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ லைபிலிட்டிஸ் இது வந்திருக்கு. ஸோ கேபிட்டலுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன், செக்யூர்ட் லோன்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லைபிலிட்டிஸ் கீழே வரும். கரெக்டா? லைபிலிட்டிஸை நான் ஃபர்தரா குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணோம்னா அது எந்த குரூப் கீழே வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு கிரியேட் பண்ணலாம். 2 சீரீஸ் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். பேங்க் அக்கௌண்ட் எந்த குரூப்ல கிரியேட் பண்ணுவேன், எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் நான்? 200 series கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல வரும். ஓகேங்களா? அகைன் இப்போ இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி. செகண்ட் இன்னொரு பேங்க் ஆஃப் பரோடால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம்? 2 சீரீஸ்லயே வேற நம்பர்ஸ் 200 100 to 200 199 இது ரெண்டுக்குள்ள தான் எந்த நம்பராவது யூஸ் பண்ணலாம். எஸ் சார். ஓகேங்களா? எஸ் சார். ஸோ 3 சீரீஸ் வந்து இன்கம்ஸ். ஓகேங்களா? 4 சீரீஸ் வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? கிளியரா? எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ற அக்கௌண்ட் குரூப் இது. ஐ மீன் இதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் இது. ஓகே? ஸோ இதை வந்து நான் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் அசைன் டு கம்பெனி. லிங்க் புரியுதா? எஸ் சார், புரியுது. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் குரூப் இஸ் லிங்க்டு டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் லிங்க்டு டு கம்பெனி. ஓகேவா? எஸ் சார். ஸோ go back. ஸோ define account group. நியூ என்ட்ரிஸ் கொடுங்க. நியூ என்ட்ரிஸ் கொடுத்து இந்த டேபிள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம குரூப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ். ஓகேமா? எஸ் சார். கிளியரா? இதுவரை எந்த டவுட் இருக்கா? இல்ல சார், கிளியர் சார். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து டிஃபைன்ட் ரிட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட். இது கீழே இருக்கு பாருங்க. டிஃபைன்ட் ரிட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட். ஸோ ரிட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட்னா என்ன? ஸோ ரிட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட் இஸ் எ லயபிலிட்டி. ஓகேங்களா? அப்படி லயபிலிட்டி அண்ட் நான் என்னோட எண்ட் ஆஃப் த இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணணும். இயர் எண்ட்ல நான் ப்ராஃபிட்ஸ்ல இருந்தாலும் லாஸ்ல இருந்தாலும் ஒரு சர்டன் வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூவை நான் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரீடைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட். ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 50,000 வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல ஈக்விட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்ல நான் போடுறேன். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். ஓகே. ஸோ இது என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்திருந்தா மட்டும்தான், லாசஸ் வந்திருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் என்னது? என்னோட கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எனக்கு நான் அதை டிவிடென்ஸா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா என்னோட கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ஸோ அதை நான் என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதை எடுத்துட்டு வந்து நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் earnings அக்கௌண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இட்ஸ் a liability, it should be maintained at profit and loss. இது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகேமா, கிளியரா? எஸ் சார். டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து OB 53. ஸோ இந்த பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டுக்கு நம்ம ஒரு ஜிஎல் அசைன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் குரூப் கீழே வரும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து 100 நான் 100 யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ரிட்டர்ன் earnings அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ண போறீங்க? ஸோ என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் GELU கொடுத்துட்டு என்டர். ஓகேங்களா, இங்க இருக்கு பாருங்க, பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் நேம் ஏதாவது ஒரு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம், ABC இல்லைன்னா XYZ மாதிரி. ஸோ நான் எக்ஸ்ன்றது கொடுப்பேன். ஓகேங்களா, அக்கௌண்ட் நம்பர் வந்து எந்த அக்கௌண்ட்டை அசைன் பண்ண போறோம்? ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு நான் 100 அசைன் பண்ணுவேன். கொடுத்துட்டு சேவ். நம்ம சேவ் கொடுத்ததும் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். அக்கௌண்ட் 100 நாட் கிரியேட்டட் இன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்னும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணல. கரெக்டா, நம்ம நம்பர் ரேஞ்ச் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். இன்னும் எந்த அக்கௌண்ட்ஸும் கிரியேட் பண்ணல. கரெக்டா? எஸ் சார். ஓகேங்களா, ஸோ நம்பர் ரேஞ்ச் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு தான் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அக்கௌண்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. ஓகேங்களா, இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் எதுவும் இல்லை, நம்பர் மட்டும் தான் இருக்கு காட்டுது. ஓகேங்களா, ஸோ அதை இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி என்டர் கொடுங்க. அப்போ சேவ். ஓகேவா, கிளியரா? எஸ் சார். ஸோ இதுவரையும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாமா? ஓகே சார். இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனும்னா எப்படி சார்? அது அந்த ஸ்டெப்ஸ் நம்ம இன்னும் வரல. நம்ம இன்னும் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கோம். ஜெனரல் லெட்ஜர் அக்கவுண்டிங் கான்செப்ட் பண்ணது தான் ஜிஎல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது செட்டப் நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ல தான் இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க ஜிஎல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டப் எல்லாம் பண்ணணுமோ அந்த செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜிஎல் கிரியேஷன் வரும். ஜிஎல் கிரியேஷன் வந்து எண்ட் யூசர் வேற. நீங்க இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நீங்க செட்டப் பண்ணிட்டீங்கன்னா தான் ஃப்ரண்ட் எண்ட்ல எண்ட் யூசர்னால போஸ்டிங்ஸ்ன்றதை பண்ண முடியும். அவன் தான் ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணுவான், அவன் தான் போஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவான். ஓகேங்களா, நீங்க இது கரெக்டா செட்டப் பண்ணலன்னா அவனால அங்க அதை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவாமா? ஓகே சார். ஸோ நம்ம ஜிஎல்க்கு வந்த பிறகுதான் ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணப்பதான் சிஸ்டம் ஏதாவது எரர் த்ரோ பண்ணணும், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம். அப்போ நம்ம அப்புறம் பேக் டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜிஎல். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட். ஸோ வேரியன்ட் என்னது? பிசிக்கல் வேரியன்ட் பார்த்திருப்போம், போஸ்டிங் பீரியட் வேரியன்ட் பார்த்திருப்போம், ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் இப்போ பார்த்துப்போம். ஸோ வேரியன்ட் என்ன? ஆப்ஜெக்ட் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்க நான் ஒரு போஸ்டிங் பீரியட் வேரியன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியன்ட் உங்க கம்பெனி கோடுக்கு பொருத்தமா இருக்கு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி. ஸோ இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் கூட அது மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ நம்ம கிரியேட் பண்ற போறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேற கம்பெனி கோடுக்கு எதுக்காவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ ஃபீல்ட் ஸ்டேட்டஸ்னா என்ன? ஸோ நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு போறோம். ஓகேங்களா, ஒரு பேங்க்குக்கு போறோம். நான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போறேன். என்னோட பேங்க்ல என் அக்கௌண்ட்லயே நான் கேஷ் டெபாசிட் பண்ண போறேன். ஸோ ப்ராசஸ் என்னது? ஃபர்ஸ்ட் செலான் ஃபில் பண்ணி கொடுப்போம். செலான் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ செலான். ஸோ நீங்க செலான் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க செலான் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு அந்த செலான்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல கொஞ்சம் நீங்க வந்து கரெக்டா அப்டேட் பண்ணல. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்டேட் பண்ணலன்னா அவன் நம்மளுக்கு செலான ரிவர்ஸ் கொடுப்பான். சொல்லு, அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் செலான் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்,
folder name. வேற இப்போ 50,000 மேல பண்ணணும்னா பேன் நம்பர் கண்டிப்பா செல்லான்ல ஃபில் பண்ணிருக்கணும். பேன் நம்பர், அப்புறம் டேட், date, branch, எஸ் பிரான்ச், phone number, ஃபோன் நம்பர், சைன், டெபாசிட்டர் சைன், email ID, sign. வேற நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, அமௌண்ட் ஃபில் பண்ண மாட்டீங்களா? அமௌண்ட் மெயினா அமௌண்ட் மறந்துட்டேன். அமௌண்ட், அப்புறம் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், கரெக்ட் தானே? எஸ் சார். அமௌண்ட் இன் வேர்ட்ஸ். வேற அவ்வளவுதான் சார். denominations. ஓகேங்களா? ஸோ அதான் 100 rupees நோட்ஸ் எத்தனை இருக்கு, 500 rupees நோட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டினாமினேஷன்ஸ். எஸ் சார். ஸோ இதெல்லாம் நம்ம வேணும், இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஸோ இதுல ரெண்டு காலம் கிரியேட் பண்ணுங்க, மேண்டேட்டரி அண்ட் ஆப்ஷனல். ஓகே, ஸோ இந்த இதுல எது மேண்டேட்டரி ஃபீல்ட், எது ஆப்ஷன், நான் இந்த ஃபீல்ட்ஸை நான் ஃபில் பண்ணேன்னா கூட ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க டெலர் பேங்க்ல உட்காந்துருக்கிறவரு நம்ம சலான் எடுத்துப்பாரு. எதை நான் ஃபில் பண்ணேன்னா இதை ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுத்து. அக்கௌண்ட் நம்பர் மேண்டேட்டரி, அக்கௌண்ட் நம்பர் எஸ் சார். ஹோல்டர் நேம் மேண்டேட்டரி, எஸ். பான் நம்பர் அது மேண்டேட்டரி இல்ல சார், ஆப்ஷன். ஆப்ஷன். டேட் மேண்டேட்டரி. டேட் நான் போடலன்னா கூட அவர் பரவாயில்லப்பா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதிப்பாரு. நான் மேண்டேட்டரி அதை ஃபில் பண்ணிட்டேன். கரெக்ட் தானமா? எஸ் சார். ஓகே சார், நீங்க மேண்டேட்டரினா மேண்டேட்டரி, பிரான்ச் ஆப்ஷனல் சார். ஆப்ஷன். ஃபோன் நம்பர் மேண்டேட்டரி சார். மேண்டேட்டரி. இமெயில் ஐடி ஆப்ஷனல். ஆப்ஷன். சைன் மேண்டேட்டரி சார். மேண்டேட்டரி. ஸோ இது எல்லாமே மேண்டேட்டரி. எஸ் சார். டினாமினேஷன்ஸ் ஆப்ஷன். ஆப்ஷனல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன், கரெக்டா? ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா எந்தெந்த ஃபீல்ட்ஸ் மேண்டேட்டரி, எந்தெந்த ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனல்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ண போறாங்க எண்ட் யூசர்ஸ்னா அவங்க எந்தெந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணலன்னா சிஸ்டம் வந்து எரர் த்ரோ பண்ணும். ப்ளீஸ் ஃபில் தி அக்கௌண்ட் நம்பர் சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அவன் என்டர் பண்ணாத அவனை நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு மூவ் பண்ண. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இது மாதிரி வெண்டார் இன்வாய்ஸ் இருக்கலாம், ஓகே, கஸ்டமர் இன்வாய்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு டிரான்சாக்ஷன் இருக்கலாம், மெட்டீரியல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ல எந்தெந்த ஃபீல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனல், எந்தெந்த ஃபீல்ட்ஸ் தேவையில்லாத ஃபீல்ட்ஸை வந்து நான் சப்ரஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேண்டேட்டரி, ஆப்ஷனல் அண்ட் சப்ரஸ். ஓகே, ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிளியரா? எஸ் சார். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியன்ட் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? நம்ம இதுல கிரியேட் பண்ணும் பாத்தீங்களா, போஸ்டிங் பீரியட் வேரியன்ட்ல டிஇஎல்யூன்ற வேரியன்ட்டை கிரியேட் பண்ணுங்க. டிஎல்யூன்ற வேரியன்ட்டை கிரியேட் பண்ண, அந்த வேரியன்ட்டை என் கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ண, நெக்ஸ்ட் அந்த வேரியன்ட்ல இந்த வேல்யூஸ் மெயின்டைன் பண்ண. கரெக்டா? எஸ் சார். ஸோ சிமிலர்லி இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேரியன்ட் கிரியேட் பண்ண, டிஇஎல்யூன்ற வேரியன்ட்டை கிரியேட் பண்ண அப்படின்னா ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் ஃபார் டிஇஎல்யூ கிரியேட் பண்ண. ஓகேங்களா? இது கீழே ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப்னு கீழே ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப். ஸோ இந்த குரூப் கீழே அப்புறம் கோட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோட்ஸ் இருக்கு.
ஸோ இது கீழே கோட்ஸ். கோட்ஸ்னா அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஸோ G001, G002, G003 இது மாதிரி. ஸோ G001ன்னா வந்து ஜென்ரல்னா நார்மல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ G002னா இன்னொன்று, G003னா இன்னொன்று. ஸோ G005னா வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். G003 வந்து மெட்டீரியல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த நான் G001 நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த வேல்யூஸ் சொல்லுங்க. G005 மேல டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியும். இதுல எனக்கு எந்த ஃபீல்ட் மேனேட்டரி, எந்த ஃபீல்ட் ஆப்ஷன் நான் அசைன். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். எஸ். ஸோ இதை சிஸ்டம்ல பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் கோட் OBC4. So SP reference ING, financial accounting, the financial accounting global setting, ledgers fields define field status variant. Transaction code will be C4. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ண பிஃபோர் நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்படிதான். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப்ஸ் மேல நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இங்க இருக்கு பாருங்க, G001, 3, 4, 5, 7 இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து பேங்க் ரிலேட்டட். இப்போ நான் பேங்க் மேல டபுள் கிளிக் கொடுத்தேன்னா அதுல அப்புறம் ஃபர்தரா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜென்ரல் டேட்டால எந்த ஃபீல்ட் இம்பார்ட்டன்ட்? ஸோ அசைன்மெண்ட் நம்பர் இது சப்ரஸ் பண்ணமா, ரிக்வயர்ட் என்ட்ரியா, ஆப்ஷனல் என்ட்ரியா, டெக்ஸ்ட் ரிக்வயர்ட் என்ட்ரி, இன்வாய்ஸ் நம்பர் ரிக்வயர்ட் என்ட்ரி. ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி இதுல போயிட்டு நீங்க மெயின்டைன் பண்றது. ஓகேவாமா? கிளியரா? ஓகே ஓகே. எஸ் சார். ஸோ இது பாத்தீங்கன்னா இத்தனை இருக்கு. இது எல்லாத்தையும் நம்மளால இண்டிவிஜுவலா உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல சார். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இது ஓபன் பண்ணாலே இதுல 1008 இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அகைன் அண்ட் அகைன் நம்மளால பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுன்னா SAP சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது இவன் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். இந்த எனக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், 0001ன்றது ஸ்டாண்டர்ட் SAP சாஃப்ட்வேர்லயே இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இதுதான் காப்பி ஆப்ஷன். ஸோ காப்பி ஆஸ் கொடுத்த பிறகு நம்ம நேம் இதை எடிட் பண்ணிட்டு நம்ம எந்த நேம்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாமே நம்ம கம்பெனி கோட் நேம்ல தான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் DELU ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் ஃபார் DELU கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா ஒரு பாப்அப் வரும். ஸோ இதுல நம்ம காப்பி ஆல் கொடுக்கணும். காப்பி ஆல் கொடுத்தோம்னா தான் அது உள்ள இருக்கிற அந்த G01, 5, 7, 9 இது எல்லாமே காப்பி ஆகும். நீங்க ஓன்லி காப்பி என்ட்ரி மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த நேம் மட்டும் தான் காப்பி ஆகும். உள்ள கண்டென்ட் கூட தேவை, இந்த நேம் மட்டும் இல்லை. கரெக்டா? ஸோ அதனால காப்பி ஆல் செலக்ட். மொத்தம் 47 ஐட்டம்ஸும் 48 ஐட்டம்ஸும் காப்பி ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம் இருங்க, காப்பி ஆகாது. Okay, so 46 items copy ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் காப்பிட் 1 கொடுத்துட்டு சேவ்.
ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கா இல்லையா, எல்லாம் காப்பி ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம குரூப் குள்ள போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட்ல எல்லாம் காப்பி ஆயிடுச்சா, E001 எல்லாம். இப்போ நான் இதுல ஓபன் பண்ணிட்டு எனக்கு எது தேவை, ஸோ நான் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ரிக்வயர் என்ட்ரி இது மாதிரி நான் செலக்ட் பண்ணேன். ஓகேவா? ஓகே சார். ஸோ அசைன் த நம்பர் ஃபார் ஆப்ஷன் அண்ட் ஸோ அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அக்கௌண்டிங் என்ட்ரி இம்பார்ட்டன்ட் எது ஆப்ஷனல் சொல்லிட்டு. ஸோ பேங்க்ல பார்த்தோம்னா ஓகே, நீங்க டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். சரியாமா? ஓகே சார். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட். ஸோ இப்போ நான் வேரியண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேரியண்ட்டை என்னோட கம்பெனி கோடுக்கு அசைன் பண்ணேன். ஸோ அசைன் பொசிஷன் என்னோட கம்பெனி DELU என்டர், நம்மளோட ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் ஆல்சோ DELU என்டர் அண்ட் சி. ஓகேவா? எஸ் சார். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரையும்? இல்ல சார். ஸோ இதுதான் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து டாக்குமெண்ட் டைப்ஸ் அண்ட் டைப். So what are document types? Document type helps us to identify the nature of the transaction. Helps us to identify nature of the transaction. Nature of the transaction. So தெரிஞ்சு இன்வாய்ஸ்ல டைப் சொல்லுங்க. எத்தனை இன்வாய்ஸ் டைப் இருக்கு, இல்லைன்னா எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எம்காம் ஸ்டூடெண்ட் தானே, சொல்லுங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு. டிரான்சாக்ஷன்ஸ்னா டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் சொல்றீங்க. டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். கேஷ், பேங்க், அப்புறம் கேஷ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன். ஒரு கஸ்டமர் கிட்ட நான் ஏதாவது ப்ராடக்ட் பை பண்றேன், அப்ப என்ன போடுவேன், அப்ப அது என்ன டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸ், சேல்ஸ். கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்குறாங்க, அப்ப என்ன வரும்? கஸ்டமர் நம்ம கிட்ட சேல்ஸ். சேல்ஸ் டிரான்சாக்ஷன். அப்புறம் பர்ச்சேஸ் பண்றோம்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்ணா அது ரிட்டர்ன் பண்ற பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதெல்லாம் நான் சிஸ்டம்ல எப்படி போடுறேன்? ஸோ இதெல்லாம் இது ரெண்டுமே வந்து GL டிரான்சாக்ஷன்ஸ். கரெக்டா? எஸ் சார். பேங்க் கூட GL டிரான்சாக்ஷன். எஸ் சார். நான் சேல் பண்றேன்னா கஸ்டமர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். கரெக்டா? எஸ் சார். கஸ்டமர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணா அது பிறகு கஸ்டமர் பேமெண்ட் பண்ணா கஸ்டமர் பேமெண்ட் ரைஸ் பண்ணு. பேமெண்ட் டாக்குமெண்ட் போஸ்ட் பேமெண்ட். இங்க வந்து வெண்டார் இன்வாய்ஸ், வெண்டார் பேமெண்ட். கரெக்டா? இங்க வந்து கிரெடிட், அதே இதுவா இருந்தா கஸ்டமர் ரிலேட்டட் இருந்தா டெபிட். கரெக்டா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் டாக்குமெண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் GL டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 டிஜிட்ஸ் கோட்ல தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ SA டாக்குமெண்ட் டைப் SA நான் மெயின்டைன் பண்றேன்னா இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு GL postings.
ஓகேங்களா? அதுவே வெண்டார் ரிலேட்டட்னா டாக்குமெண்ட் டைப்ஸ். Posting document types. Similarly, customer document types. Asset. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் டாக்குமெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். ஸோ ஜிஎல் நான் வந்து எஸ்ஏ. ஓகே, ஸோ அதுவே வெண்டார் நான் வந்து கேஆர். கேஆர் நான் வந்து வெண்டார் இன்வாய்ஸ். கேசெட் நான் வந்து வெண்டார் பேமெண்ட். ஸோ டிஆர் நான் வந்து கஸ்டமர் இன்வாய்ஸ். டிசெட் நான் வந்து கஸ்டமர் பேமெண்ட். அசெட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏஏ நான் வந்து அசெட் டாக்குமெண்ட். கிளியரா? இப்போ நம்ம இப்படி எதுக்கு போடுறோம்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் இதுல ஜஸ்ட் கேஆர்ன்னு பார்த்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து கஸ்டமர் இன்வாய்ஸ். சரி, கேசெட் பார்த்தேன்னா ஓகே, இது வந்து கஸ்டமர் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் டாக்குமெண்ட் பார்த்ததுமே என்னால ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியரா? அதுக்கு தான் டாக்குமெண்ட் டைப்ஸ் யூஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருக்கும். இது எதுக்கு நான் கேஆர் கேசெட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? கேலயே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா இது ஸ்டாண்டர்ட். கரெக்ட். கே வெண்டாருக்கு கஸ்டமருக்கு டி. ஓகேங்களா? அசெட் கே, ஜிஎல்க்கு எஸ். ஜிஎல்க்கு எஸ். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ ஒரு ஜிஎல் டாக்குமெண்ட் நான் தப்பா போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் தப்பா போஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கு நான் ரிவர்சல் பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஸோ எஸ்ஏபியில் நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஸோ நான் கண்டிப்பா ரிவர்சல் போஸ்டிங்கிறது போட்டாகும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஏ டாக்குமெண்ட் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கும் ரிவர்சல் டாக்குமெண்ட்டுக்கும் என்னால் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? இப்போ ஜிஎல் எல்லாமே எஸ்ஏன்னு போஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா நான் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் நினைச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது ரிவர்சல் அதுல ராங்கான போஸ்டிங்ஸ் ஏதாவது இருக்குது, அதை நான் வந்து டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் டைப்ல நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எஸ்ஏபி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட் டைப் வந்து ஏபி. ஏபி இஸ் யூஸ்ட் ஃபார் ரிவர்சல். ரிவர்சல் இல்லைன்னா இதை வந்து கிளியரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளியரிங் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன் கிளியரிங். ஓகேங்களா? ஸோ ஏபி இஸ் ஃபார் ரிவர்சல். சிமிலர்லி வெண்டார் பேமெண்ட் இல்லை வெண்டார் இன்வாய்ஸ் ஏதாவது நான் தப்பா போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கேஏ யூஸ் பண்ணுறேன். KA is for reversal or clearing. Okay. Here D for reversal or clearing. Okay, Amma? Clear? Yes, sir. So what does document types control? This is very important. Okay. What does assets வந்து reversal அசெட்ஸ் வந்து அது அசெட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம தான் இது பண்ண போறதுனால அசெட்ஸ்ல நம்ம ரிவர்சல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏஏலயே நம்ம ரிவர்சல் போட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ வாட் டஸ் டாக்குமெண்ட் டைப் கண்ட்ரோல்? ஓகே, நம்ம வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் டைப்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது இவ்வளவுதான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஓகேங்களா? இதை விட இன்னும் ஜாஸ்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிரெடிட் நோட் டெபிட் நோட் இருக்கு. கிரெடிட் நோட் டெபிட் நோட்க்கு இன்னொரு டாக்குமெண்ட் டைப் இருக்கும். ஓகேங்களா?
Yeah. sir. So அது மாதிரி டிஃப்ரெண்ட் sir. டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் டைப்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த எஸ்ஏ அண்ட் ஏபி எனக்கு பிடிக்கல, நான் ஜிஎல்ஸ் நான் இதை யூஸ் பண்ணல, எனக்கு இது பிடிக்கலன்னு நினைச்சேன்னா நான் இன்னொரு புது டாக்குமெண்ட் டைப் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஏபி ஸ்டாண்டர்டே நான் யூஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லை. சரியாமா? Okay, கிளியரா? Yes, sir. Clear. So what does document type control? So it controls number ranges. Number ranges. நான் ஒரு டாக்குமெண்ட் போஸ்ட் பண்றான், இண்டிவிஜுவல் ஒரு டாக்குமெண்ட் போஸ்ட் பண்றேன்னா, ஸோ அந்த டாக்குமெண்ட்க்கு எந்த நம்பர் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது டாக்குமெண்ட் டைப். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்பர் ரேஞ்ச் வந்து நீங்க என்ன ஜிஎல் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, டாக்குமெண்ட் டைப்ஸ்ல இருக்கிற நம்பர் ரேஞ்ச் வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் போஸ்ட் பண்றீங்க, நீங்க ஒரு ஜிஎல் போஸ்ட் பண்றீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்றீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அந்த நம்பரை ஜென்ரேட் எப்படி பண்ணணும்னா, நான் டாக்குமெண்ட் டைப்ல என்ன நம்பர் மெயின்டைன் பண்ணிருக்கணும் அந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 1000 to 1500 வரையும் போஸ்ட் ஆகணும். போஸ்ட் ஆகணும் சொல்லிட்டு நான் மெயின்டைன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு நான் சேலரிஸ் பே பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப அக்கௌண்டிங் என்ட்ரி என்ன ஆகும்? சேலரிஸ் அக்கௌண்ட் டெபிட்டட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டட். இதுதான் அக்கௌண்டிங் என்ட்ரி. கரெக்டா? இந்த அக்கௌண்டிங் என்ட்ரி நான் போஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எம்ப்ளாய்க்கு நான் 7000 to 7000 போஸ்ட் போடுறேன். ஓகேங்களா? இது போட்டுட்டு நான் சேவ் கொடுத்தேன், சிஸ்டம் வந்து இதை ஒரு டாக்குமெண்ட் நம்பர்ல சேவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் இது இருக்குதுன்றதுனால இது. ஸோ இந்த நம்பர்ல இந்த டாக்குமெண்ட் இந்த லைன் ஐட்டம்ஸ் வந்து சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட்ல மெயின்டைன், டாக்குமெண்ட் டைப்ல மெயின்டைன். கிளியராமா? ஓகேங்களா? ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டைப் இன்னும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், இமிடியேட்டா இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வாட்டி டாக்குமெண்ட் டைப்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே சார். இது வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். கேட்டேன்.